இது தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடியா, ஆளுநருக்கு நெருக்கடியானா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஆளுநருக்கு மிகப்பெரிய நெருக்கடி. கல்வி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மெல்ல மெல்ல இப்போ ஒன்றிய அரசு அவங்க கையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் எலக்ட்ரல் பாண்ட். ஆமாம், தப்பு நடந்திருக்குது, அதோடு நிறுத்திட்டீங்க. ஆமாம், மோடி அது பண்ணார், அதோடு நிறுத்திட்டீங்க. கிட்டத்தட்ட 10 மசோதா வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காருங்க, பாஸ் பண்ண முடியல. அதில் 2 அதிமுக காலத்தில் கொடுத்த மசோதா, அதையும் பாஸ் பண்ணல. இதனுடைய முடிவு வெகுஜன மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும் தான் எல்லாத்தோட எண்ணம். வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் ஆளுநர், நம்ம இதை பேசுறதுக்கே ரொம்ப தயக்கமாகுது. எப்போ பார்த்தாலும் ஆளுநர் ஆளுநர் ஆளுநரை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ஆளுநர்னா தான் அவ்வளோ வெறுப்பு இருக்குது, அவர் செய்கிற காரியமும் அதே மாதிரி இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசுக்கு ரிலீஃப் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்ட நிபுணர்கள் சொல்கிறாங்க, ஆமாம் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா புதன்கிழமைக்குள்ளே தீருங்க, இல்லைன்னா நாங்கள் உள்ளே வருவோங்கிறாங்க. தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இது தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடியா, ஆளுநருக்கு நெருக்கடியானா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஆளுநருக்கு மிகப்பெரிய நெருக்கடி. ஏன்னா அவர் தள்ளி போட சொன்னார். ஒரு வழக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ரமணி, ஆளுநர் சார்பா ஆதராக ஒன்றிய அரசு வழக்கறிஞர், கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னாரு. இல்லை சீக்கிரம் முடிச்சிடணுங்கிறாங்க. இதனுடைய பின்னணி என்ன? ஏற்கனவே ரவி அவர்கள் தேடுதல் குழு போட்டார். அந்த தேடுதல் குழு போட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது தேடுதல் குழுவை வாபஸ் வாங்கினார். இதே மாதிரி மசோதாவை நிறைய நிறுத்தி வச்சார். உச்சநீதிமன்றம் போகும்போது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு 2-3 ஒப்புதல் கொடுத்தாரு. அப்புறம் ஏன் நீங்கள் இதை வச்சிருக்கீங்கன்னு வேற கேட்டாங்க. இப்படி பல சமயங்களில், அதாவது பன்வாரிலால் புரோஹித்திலேருந்து ஆரம்பித்து ஆரிஃப் முகமது கார்லேருந்து ஆரம்பித்து நிறைய பேருக்கு உச்சநீதிமன்றம் பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இவ ஃபைனலாக எங்கே நிற்கிதுன்னா, கல்வி அப்படிங்கிற ஒன்றில் இருக்கக்கூடிய அந்த யூஜிசி கமிட்டியில் சென்ட்ரல்லேருந்து ஒரு ஆள் போடணும். சென்ட்ரல்லேருந்து ஆள்னா எல்லா இடத்துலையும் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கணும். இது நடைமுறை சாத்தியங்கிறதெல்லாம் தாண்டி மாநில உரிமைக்கு எதிரானது. கல்வி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மெல்ல மெல்ல இப்போ ஒன்றிய அரசு அவங்க கையில் கொண்டு போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பிஎம்ஸ்டி திட்டம் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இப்படி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, அது நல்லதுன்னு வேறு ஆளுநர் பேசுகிறாரு. திடீர்னு பார்த்தா பொங்கலுக்கும் திருவள்ளூருக்கு காவி உடைய போடுறாரு. அவர் என்னென்னமோ பண்ணுறார். அப்போ தமிழ்நாட்டுக்கு, தமிழக மக்களின் எண்ணங்களை மாற்றக்கூடிய அளவில், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா துவேஷமான கருத்துக்களை சொல்கிறதுல ஆளுநர் புகழ் பெற்றுருக்கார். மாநில சிஎம்மை பார்த்து மரியாதை இல்லாமல் எம்கே ஸ்டாலின் அவர் போடுற விதம், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ உச்சநீதிமன்றத்தில் இது எடுத்துட்டாங்க. ஏற்கனவே சந்திரசூட் அமர்வு பண்ண ஒரு தவறுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஒரு நீதிபதியை விமர்சிக்கக்கூடாது, நீதிபதியுடைய அந்த உள்நோக்கத்தை விமர்சிக்கக்கூடாது. ஆனால் இது சரியா இல்லைங்களே. என்ன சரியா இல்லை? சந்திரசூட் அவர்கள் போன தடவை ஆளுநர் அவர்கள் பிரச்சனை இதே மாதிரி வரும்போது ஆளுநருக்கு கண்டனம், ஆளுநர் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, ரைட்டுங்க. அடுத்து ஆளுநருக்கு கண்டனம், கரெக்ட். அடுத்து அப்போ ஆளுநர் கண்டனம்ட்டு ஒரே விஷயத்தில் முடிச்சிடுறீங்க. இதே மாதிரி தான் எலக்ட்ரல் பாண்ட். ஆமாம், தப்பு நடந்திருக்குது, அதோடு நிறுத்திட்டீங்க. ஆமாம், மோடி அது பண்ணார், அதோடு நிறுத்திட்டீங்க. இப்படி ஒரு 320 ஆர்டிகல் நடந்துக்கிட்டே இருக்குது கேஸு. அதுக்குள்ளே அவங்க எலெக்ஷனையும் முடிச்சுட்டாங்க. அப்போ மிக மிக முக்கியமான வழக்குகளில் கூட ஒரே ஒரு கண்டனம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? சாதாரண ஒரு மனிதனோ யாரோ ஒருவர் ஒரு தவறு பண்ணால் அவனுக்கு தண்டனை நிச்சயம். தண்டனை நிற்காம நீங்கள் தப்பு பண்ணதுக்கு கண்டனம் அப்படின்னு சொல்கிறது நெடுனா அது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் என்ன பயம் வரும்? இப்போ மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம முக்கியமாக நம்ம பேச வந்தது என்னென்னாங்க, இப்போ நேற்று நீதிமன்றம் நாங்கள் பார்த்துக்குவோங்கிறாங்க. கரெக்ட், நீங்கள் எடுங்க, பார்த்து சீக்கிரம் முடிங்க. என்ன காமன் மேனுக்கு ஒரு விஷயம்னா, ஏற்கனவே சந்திரசூட் அவர்கள் இதே மாதிரி ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்தார். என்னாச்சு? இப்போ தமிழ்நாடு என்ன சொல்லுது? கிட்டத்தட்ட 10 மசோதா வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காருங்க, பாஸ் பண்ண முடியல. அதில் 2 அதிமுக காலத்தில் கொடுத்த மசோதா, அதையும் பாஸ் பண்ணல. அப்போ கவர்மெண்ட் எப்படி இயங்குறது? இப்போ நிறையா இந்த அரசாங்கம் நிறையா தப்பு பண்ணதான் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம விரிவாக வேறு ஒரு மேட்டரில் பேசுவோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர், அதாவது வேணுக்குன்னே பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா அப்பட்டமாகவே தெரியுது. அப்போ ஆளுநருக்கு இந்த தடவை உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குமா, இல்லை பெரிய அளவுக்கு தண்டனை கொடுக்குமா? ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு? எப்பயுமே அந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், ஆளுநருக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்குது, இப்படியே சொல்லி எவ்வளோ நாளைக்கு இப்படியே நம்ம ஓட்ட போகிறோம்? அரசியலமைப்பு சட்டத்தில் பலவற்றை மாற்றுறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் போடுறாங்க, பெண்களுக்கு இது பண்ணிங்கன்னா இத்தனை ஆண்டு சிறை, மரண தண்டனை நிறையா போடுறாங்க.
அந்த மாதிரி ஆளுநருக்கு ஒரு 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 அந்த வரைமுறை வைக்காத நிலைமை வந்ததுன்னா, ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்கவங்கெல்லாம் யாரோ காந்தியோ காமராஜரோ இல்லை, மனிதர்களை விட கீழானவர்கள், அவ்வளோதான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்க எல்லாம் சுயநலவாதிகள். சுயநலவாதிகளின் கூடாரமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முறையில் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு, எந்த அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு, பிரதமருக்கு, உள்துறை அமைச்சருக்கெல்லாம் ஒரு சட்ட பாதுகாப்பு வழங்குதோ அதை வைத்தே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கக்கூடிய வேலையை தான் நீங்கள் மோடி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த துணைவேந்தர் அப்படிங்கிறது, இவர் துணைவேந்தர் போடாததுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எங்கெங்கே நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே சேலம் பதிவாளர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருது, வேகமாக ஓடி சேலத்துக்கு ஓடுறாருங்க அவர். நமக்கு அதான் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவருக்கு அவர் ரொம்ப சூப்பர்னு முட்டு கொடுக்குறாராம். ஏற்கனவே முசிறி காலேஜுக்கு நம்ம பார்த்தோம், போய் முட்டு கொடுத்துட்டு வந்தது. இப்படி ஆளுநர் அவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் முகுல் ரோஹித் அவங்க தரப்பில் கேட்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் உட்காந்து முடிவெடுங்கிறாங்க. இப்போ யார் இறங்கி வருது, இல்லை தமிழ்நாடு அரசு இல்லை நீ யூஜிசியை போட்டுக்கோங்க விடுமானா கண்டிப்பாக விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதில் நடைமுறைக்கு அது வேலைக்கே ஆகாது, அது அவங்க ஸ்டபனாக இருப்பாங்க. அப்போ ஆளுநருக்கு எங்கே சிக்கல் வருதுன்னா, ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 10 மசோதாவை ஏன் நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்க? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இன்னொன்று கேட்குறாங்க. ஏற்கனவே நாங்கள் ஒரு தடவை சொன்னோமே, அதுலேருந்து அதே நடைமுறை தானா? ஆமாங்க, அப்போயிலேருந்து இவர் சண்டை தான் போட்டுட்ருக்காரு, தீந்த பாடு இல்லைன்ட்டாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக இந்த கவனத்தை எடுத்துக்கும். எல்லாத்தையும் தாண்டி இந்த விஷயத்தை வந்து இல்லை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், அப்புறம் எடுக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். உச்சநீதிமன்றம் எடுக்கும்போது இன்றைக்கி வெகுஜன மக்களின் எதிர்பார்ப்பு என்னென்னா, ரைட்டுங்க, இந்த யூஜிசி பிரச்சனையை எடுக்கிறார், அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு தொல்லை கொடுக்குறார், இன்னும் குறிப்பாக சொல்லலாம் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கல, ஆளுநரை திரும்ப பெறணும்னு போட்ட ரிட்டு மனு வேறு இருக்குது. அப்போ ஒன்றிய அரசுக்கு நீங்கள் ஒரு விஷயமாக அதை அனுப்புங்க. அதாவது இந்த மாதிரி ஆளுநர் பண்ணிகிட்டு இருக்காருப்பா, ஆளுநருக்கு பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஆளுநருக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்குறீங்களா? பதவி நீட்டு கொடுக்காமல் அவர் இருந்துகிட்ருக்காரு, அவரை சம்பளத்தை வந்து கட் பண்ணுறோம், இன்னும் கூட சொல்லலாம். நம்ம தான் சொல்கிறோம், தமிழ்நாடு அரசு இன்னொரு வழக்கு இல்லைங்க, ஆளுநர் வந்து சம்பளத்தை கட் பண்ணலான் இருக்கோம், அவருடைய மாளிகை. ஏன்னா வந்து ஆளுநர் வந்து அவர் வந்து இன்னும் பதவி நீட்டிப்பு பண்ணல, அதுவும் சொல்லலாம். இல்லை கரண்ட் கட்டு அவங்க நம்ம சம்பளம் கொடுக்கலன்னா அவரே கோர்ட்டுக்கு போவார், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும். ரொம்ப சாஃப்டாலாம் இந்த ஆளுநர்கிட்ட பிஹேவ் பண்ணுறது வந்து, ஏன்னா ஒருவர் நம்மளை தொல்லை பண்ணுறாரு, கவர்மெண்ட்டை நடத்த விடாமல் பண்ணுறாருங்கும் போது அவர்கிட்ட போய் நம்ம நியாயம் தர்மம் அப்படின்லாம் பேசுகிறத விட சட்ட ரீதியாக எப்படி வந்து நடுவர் மன்றத்தில், காவேரி நடுவர் மன்றத்தில் அரசியலில் வெளியிட சொல்லி ஜெயலலிதா பண்ணாங்க, அந்த மாதிரி தான் இதனுடைய முடிவு வெகுஜன மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும் தான் எல்லாத்தோட எண்ணம். சும்மா ஒரு கண்டனம் அப்படிங்கிற நிறுத்திடாமல், ஏன்னா இப்போ ஆளுநர் என்ன பண்ணுவார், எப்பயுமே பண்ணுறது தான். தொடர்ந்து நம்ம ஆளுநரை பற்றி பேசிட்டு இருக்கும்போது பழைய வரலாறு என்ன, ஆளுநர் ஒரு விஷயத்தை பண்ணுவார், ஏதாவது நடந்தால் டக்குன்னு காலில் விழுந்துருவார். ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து டிஸ்மிஸ் பண்ண சொல்லி லெட்டர் எழுதினார், 3 மணி நேரத்தில் வாபஸ் ஆகினார். இதே மாதிரி தான் ஆளுநரோடைய வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வருது, வேகமாக 11 மணிக்கு வரும்போது 10 மணிக்கு ஒரு 2 மசோதா ஒப்புதல் கொடுத்தார். அதையும் தாண்டி வீரமணியுடைய முன்னாள் அமைச்சர் வீரமணி கோப்பி என்கிட்ட வரலன்னே சொன்னார். அப்போ நம்ம கூட கேட்டோம், ஏங்க ஆளுநர் மாளிகைக்கு சிஎம் ஆஃபீஸ்லேருந்து அனுப்புகிறாங்க லெட்ரு, ஒருவேளை ஆளுநர் மாளிகை வேறு யாராவது நடத்திட்டு இருக்காங்களா? ஏன்னா நிறைய ஃபோர்ஜரி வருது இப்போ. அப்போ ஆளுநர் மாளிகைக்கே கோப்பு போகலின்னா வேறு எங்கே போகுது? ஏன்னா மெயிலெல்லாம் அனுப்பியிருப்பாங்க, அதை ஏமாற்ற முடியாது. அப்போ தொடர்ந்து ஆளுநர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கண்டனத்தை இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்தால் மட்டும் போதாது, இதற்கு ஒரு முழுமையான தீர்வு வேணும். இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க. இது வந்து திமுக வந்து இவ்வளோ நாள் ஏன் பொறுமையாக இருந்தால் அவன் நல்லாவே தெரியும், ஆளுநருக்கு பெரிய சட்ட பாதுகாப்பு இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது, கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த தடவை வந்துட்டாங்க. ஏன்? 2-3 விஷயம். திமுக என்ன நினைக்குது, இன்னும் 1.5 வருஷத்தில் எலெக்ஷன் நடக்கும்போது, 1.5 வருஷத்தில் எலெக்ஷனில் அதிமுக, விஜய், பிஜேபி இவங்க கூட நமக்கு போரே வேணாம், இதெல்லாம் வேலைக்காகாது. இதை விட எஃபெக்ட் எது? ஆளுநர் செய்வது திமுகவுக்கு ஓகோ என்று வாழ்க்கை வாங்கி தரும்னு திமுக திடமாக நம்புது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் நம்ம என்ன கேட்குறோம், திமுக மேலேயும் தவறு இருக்குது. ஏங்க முதல் நாள் வந்த போதே எல்லாரும் சொன்னாங்க, திருமாவளவன்லேருந்து, கம்யூனிஸ்ட்லேருந்து, காங்கிரஸ்லேருந்து, இவர் நம்ம உங்களுக்கு தொல்லை பண்ண வராருன்னாங்க. ஒரு தடவை தொல்லை பண்ணுறார், 2 தடவை தொல்லை பண்ணுறார், 3 தடவை தொல்லை பண்ணுறார், 4வது தடவை ஏற்று அடிக்கணுமே வேணாமா? நமக்கு இன்னும் ஞாபகத்து கவர்னர் மாளிகைக்கு மத்தியில் வந்து கூட்டம், அதாவது அந்த ஏரியாவில் வந்து போராட்டம், கூட்டணி கட்சிகள்லாம் திமுக வரன்ட்டாங்க. அப்புறம் வேறு யாரோ டெல்லியிலேருந்து பேசி டக்குன்னு அதை திமுக வர மற்றவங்க விட்டு போராட்டம் பண்ணாங்க. ஏன் திமுக வந்து மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளியில் வரீங்க? அதே மாதிரி கவர்னர் மாளிகைக்கு உங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணிங்க, நீங்கள் ஏன் போனீங்க? திமுக காரங்க தான் சொல்லணும் இதுக்கெல்லாம்.
திமுக வந்து அப்படியே மெல்லிரகால வருடி கொடுக்கறதுக்கு நம்ம ஆள் இல்லைங்க. தப்பு தான். நீங்கள் ஆளுநர் மாளிகைக்கு வந்து போன தடவை ஆளுநர் மேலே இருக்க மரியாதையில் போகிறேன்னு சொன்னீங்க. ஏன் சொன்னீங்க? அதனால தான் அவர் அப்படி பண்ணுறாரு. இப்போ நிறைய பேர் நம்ம பேசுகிறோம்ல, திமுக மேலே 1000 குறை இருக்குது, நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆளுநர் அவர்கள் பண்ணுவது முறையில்லைங்கிறது எல்லா பத்திரிகையாளருந்து எல்லாருக்கும் தெரியும். பிஜேபியில் ஒரு 2-3 பேர் மட்டும் வைப்பாங்க. இன்னொன்று இந்த யூஜிசி விஷயத்தில் கூட அதிமுக எல்லா கட்சியும் எதுக்குது, மாநில உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னமும் நம்ம என்ன கேட்குறோம், ஒரு குழுவை நீங்கள் போடுறீங்க, தேடுதல் குழுவை. அந்த தேடுதல் குழுவை மறுபடியும் வாபஸ் வாங்குறீங்க. ஏன் வாபஸ் வாங்குறீங்க? அப்போ நீங்கள் பண்ணுறது, அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தப்பு பண்ணுவீங்க, சரி பண்ணுவீங்க. இன்னமும் கேட்குறோம். இப்போ ஆளுநர் வந்து இந்த வழக்கு நடத்துகிறார், அது யார் செலவு கொடுக்கறது? தமிழ்நாடு அரசு. இப்போ தமிழ்நாடு சார்பாக வில்சன்லேருந்து மூன்று ஒரு நாள் சம்பளம் என்ன? 22 லட்சங்க. யார் வீட்டு பணம்? 22 லட்சம். நீங்கள் பாட்டுக்கு ஆளுநர் வந்து கரெக்டாக தான் பண்ணிட்டு போயிடுவீங்க. மக்களுடைய வரி பணம். உங்களுக்கு ஆளுநர் மாளிகையில் சொகுசான வாழ்க்கை. ஒரு நாளைக்கு இத்தனை பணியாளர்கள், காரை கறந்துவிடுறதால பூட்ஸ் ஷூ போடுறதுக்கு ஒரு ஆள். என்ன வாழ்க்கைங்க இது? நீங்கள் ஐபிஎஸ் படித்து ஒரு பதவியிலேருந்து அப்போ சம்பாரிச்சிங்க, ரைட்டு. இது என்ன இது? அப்போ என்ன அடி போடுறீங்க? அடுத்து நீங்கள் வந்து துணை குடியரசுத் தலைவராக தன்கர் இருக்கார், அவர் குடியரசுத் தலைவருக்கு அடி போடுறாரு. அவர் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஆக்குனார் மோடி, கொடுக்குற காசுக்கு மேலேங்கிற மாதிரி. அது மாதிரி நீங்கள் அடி போடுறீங்க அடுத்த துணை முதல்வராக, துணை ஜனாதிபதி ஆகிறதுக்கு. ஏன்னா வீட்டில் உங்களால் உட்கார முடியாது, அதிகாரத்தில் இருந்துட்டீங்க. சொகுசாக சல்யூட். கொஞ்சம் யோசனை பாருங்கள். ரவி அவர்களுக்கு பதவி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யோசனை பாருங்கள். யாராவது அவர் மதிப்பாங்க? தனியாக போக வேண்டியதான் ரோட்டில். அப்போ என்ன ஆச்சு? தொடர்ந்து தான் பதவியில் ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும். அதற்கு எந்த விதமான விஷயத்தையும் பண்ணும். அதுக்கு தமிழ்நாடு தான் இடிச்சவாய மாநிலமா? இந்தியாவில் எவ்வளவோ ஆளுநர் இருக்காங்க. இவர் ஆரிஃப் முகமதுக்காக கூட பரவாயில்ல சில சமயம். இவர் ரொம்ப மோசம். அதாவது சிரிக்காமல் இருங்க, அது உங்கள் விஷயம். உங்கள் முகமே அப்படி இருக்கும் பொழுது சிரிக்கவே மாட்டுறீங்க. தமிழக மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக இருக்கும்போது நான் உங்களை என்ன பேசுறதுன்னு நமக்கு புரியல. உங்கள் மேலே இந்த ஆளுநருங்கிற போஸ்ட்டுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம், இருக்கும் வரை மரியாதை கொடுக்குறோம். ஆளுநர் போஸ்ட் இருக்கும் வரை மரியாதை கொடுக்குறோம். வெறுமன கண்டனத்தோடு உச்சநீதிமன்றம் இதில் நிற்கக்கூடாது தான் நம்மளுடைய எண்ணம். திமுக வலுவாக பேசணுங்க, இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும். கரண்ட் கட் பண்ணி விட்டு நம்ம சம்பளத்தை கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரு போவார். ஆனால் இன்னொன்று இருக்குது, சம்பளம் ஒரு இது சின்ன இன்னொன்று இருக்குது. ஒரு மாதம் சம்பளத்தை கட் பண்ணால் அவர் கோர்ட்டுக்கு போய் ஆகணும். ஏன்னா 2-3 மாதம் கட் பண்ணிட்டு சம்பளமே போடாமல் வேலை பார்த்தாருன்னா அது வேறு மாதிரி. அதுக்கப்புறம் அவர் ஆளுநர் போஸ்ட்டில் இருக்காரா இல்லைங்கிறதே சந்தேகம் வந்துடும். இந்த மாதிரி தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கணும். சட்ட நிபுணர், இன்னும் நிறைய வழக்கறிஞர் வச்சு சட்ட நிபுணர்களை வச்சு பக்காவாக கேஸ் நடத்தி இதற்கு ஒரு பெரிய முடிவு கட்டணும். கபில் சிபல், அபிஷேக் சிங்வி மாதிரி ஆட்கள் எடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அபிஷேக் சிங்வி அவர்கள் தான் அந்த பன்வாரிலால் புரோஹித் அவர் விஷயத்தில் வந்து கேஸ் போட்டு பன்வாரிலால் புரோஹித்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் நெருப்புடன் விளையாடுகிறீர்கள் அப்படிங்கிற அளவுக்கு போனாங்க. ஆனால் என்னடா ஆளுநர் மாளிகையிலேருந்து இப்போ பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா முதல் கட்டமாக இவங்க பேசுவாங்க, எங்கே இவங்க தரப்பு அவங்க தரப்பு என்னங்க பிரச்சனையை இதாக முடிச்சுக்கலாம். மேல்மட்டத்தில் பேசுகிறத கீழ்மட்டத்தில் 2 பேர் பேசுவாங்க. இப்போ யார் வழி விடுறதுங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து யூஜிசியில் ஒரு ஆளை போட்டால் அவங்களுக்கு ஒத்துக்க முடியாது. மாநில சுயாட்சியும் தாண்டி அப்படி நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா எடப்பாடி நல்லா பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதனால் அதில் வந்து நீங்கள் பின்வாங்கவே முடியாது. ஐயா ராமதாஸ்லேருந்து நல்லா பேசியிருக்காரு. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் ஐயா ராமதாஸ் பேசுகிறார். நமக்கு என்ன சந்தேகம்னா, கூட்டணி கட்சியான ராமதாஸ் பேசுகிறீங்களே ஐயா, நீங்கள் வந்து பிஜேபி எவ்வளோ மார்க்குனா 0 போட்டிங்க. அதுக்கப்புறம் அதே மோடியை போய் கட்டி பிடிக்கிறீங்க. நம்ம என்ன பேசுகிறதுனே உங்களுக்கு புரியல. உங்களை சில சமயம் ஷார்ப்பாக அறிக்கை விட்றீங்க. அறிக்கை விட்டுட்டு நீங்களும் போய் நின்னீங்கன்னா அப்புறம் எப்படி மாற்றம் முன்னேற்றம் பண்ணி அதுதான் உங்கள் பையன் வீட்டில் உட்காந்துருக்காரு. குடும்பத்துலேயும் சண்டை ஆகி போச்சு. இதெல்லாம் தேவையா? பிஜேபியோட போனால் என்ன கதிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அந்த வகையில் நம்ம சொல்கிறோம், இந்த ஆளுநர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும். அது மட்டும் பத்தாது, ஆளுநர் அவர்களுக்கு இனிமேல் இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர்களுக்கும் இந்த ஒரு விஷயம் ஒரு 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 இப்படி கண்டனம்ங்கிறத தாண்டி ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தால்தான், எல்லாருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது இவர்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தால்தான் வரக்கூடியவர்களுக்கு பயம் வரும். ஆளுநர் மாளிகைக்கு இப்போ கரண்ட் கட் பண்ணுறோம், அவங்க சேலரியை பிடிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அதாவது என்னன்னா இவரை போன்ற ஒரு நபர்கள் தொடர்ந்து இதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நபர்களை ஒன்றிய அரசு திரும்ப பெறுவது மட்டுமல்லாமல் இவரை வேறு எந்த மாநிலத்துக்கும் ஆளுநராக போடக்கூடாது. ஏன்னா பிளாக் மார்க் போடுவாங்கல்ல, கம்பெனிக்கெலாம் போடுறீங்கல்ல, ஆளுக்கு போடுறீங்கல்ல, அரசு ஊழியர்களை சஸ்பெண்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை பண்ணணும். இதுதான் வெகுஜன மக்களின் கோரிக்கை. நமக்கு உச்சநீதிமன்றத்தில் நல்லா கரெக்டாக வாதாடினா அது சரியாக நமக்கு பொறுத்த வரைக்கும் மாநில உரிமை பாதுகாக்கப்படும் தான் நம்ம நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.